வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மையே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காவை நல்லா நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா சுருங்கி வந்துடும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் எப்படி உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது வெண்டைக்காய் எப்படி இருந்ததுன்னு இப்போ வதக்க வதக்க நல்லா சுருங்கி இருக்குது. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருள் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இப்போ மிக்சியில் கொரகொரப்பாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகாய் வற்றல் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அந்த வெண்டைக்காவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் வெண்டைக்காவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கடலைப்பொடி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே இந்த வெண்டைக்காவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.